உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. புதுடெல்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இணைந்து 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக நீட் ப்ரீ ஆயுர்வேதா என்ற புதிய நுழைவுத் தேர்வை அறிமுகம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் முதலில் 2 ஆண்டுகள் ப்ரீ ஆயுர்வேதா என்ற அடிப்படை படிப்பை பயில்வார்கள். இது மேல்நிலை கல்விக்கு இணையானதாக கருதப்படும். அதனைத் தொடர்ந்து 4½ ஆண்டுகள் BAMS மருத்துவ படிப்பும் இறுதியாக 1 ஆண்டு கால மருத்துவமனை பயிற்சியும் என மொத்தம் 7½ ஆண்டுகளில் மாணவர்கள் ஆயுர்வேத மருத்துவர் பட்டத்தை பெற முடியும். இதற்காக நடத்தப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ப்ரீ ஆயுர்வேதா என்ற நுழைவுத் தேர்வில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 முடித்த பிறகு நடத்தப்படும் நுழைவுத் தேர்வே இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது தற்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் இத்தகைய போட்டித் தேர்வு முறைக்குள் தள்ளுவது மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் செயல் என பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். இந்த திட்டத்தில் மற்றுமொரு சர்ச்சையாக சமஸ்கிருதம் பயில்பவர்களுக்கு மட்டுமே இத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மறைமுகமாக சமஸ்கிருத மொழியை திணிக்கும் முயற்சி என்றும் இதன் மூலம் கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவு அடியோடு பறிக்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுடெல்லியில் உள்ள மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இணைந்து 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்காக நீட் ப்ரீ ஆயுர்வேதா என்ற புதிய நுழைவுத் தேர்வை அறிமுகம் செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் முதலில் 2 ஆண்டுகள் ப்ரீ ஆயுர்வேதா என்ற அடிப்படை படிப்பை பயில்வார்கள். இது மேல்நிலை கல்விக்கு இணையானதாக கருதப்படும். அதனைத் தொடர்ந்து 4½ ஆண்டுகள் BAMS மருத்துவ படிப்பும் இறுதியாக 1 ஆண்டு கால மருத்துவமனை பயிற்சியும் என மொத்தம் 7½ ஆண்டுகளில் மாணவர்கள் ஆயுர்வேத மருத்துவர் பட்டத்தை பெற முடியும். இதற்காக நடத்தப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ப்ரீ ஆயுர்வேதா என்ற நுழைவுத் தேர்வில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. +2 முடித்த பிறகு நடத்தப்படும் நுழைவுத் தேர்வே இவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது தற்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களையும் இத்தகைய போட்டித் தேர்வு முறைக்குள் தள்ளுவது மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் செயல் என பெற்றோர்கள் அஞ்சுகின்றனர். இந்த திட்டத்தில் மற்றுமொரு சர்ச்சையாக சமஸ்கிருதம் பயில்பவர்களுக்கு மட்டுமே இத்தகைய வாய்ப்புகள் கிடைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மறைமுகமாக சமஸ்கிருத மொழியை திணிக்கும் முயற்சி என்றும் இதன் மூலம் கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவு அடியோடு பறிக்கப்படும் என்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.